ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இந்த ஸ்பார்க் கிட்ஸ் டைம் நிகழ்ச்சி மூலமா அண்ணன் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் சூப்பராக எக்ஸைட்டிங்காக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி இந்த ஸ்பார்க் கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஆமாம், நம்ம ப்ரேயர் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் இருக்கிற இடங்களை முழங்கால் படிட்டு கைகளை குப்பி எல்லாம் ஜெபிப்போமா? கண்ணை மூடுங்க பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தாரும். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை உங்கள் தெய்வீக பிரசனம் ஆட்கொள்ளட்டும் தகப்பனே. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையும் இந்த ஆக்ஷன் சாங்லையும் சொல்லித்தருகிற மனப்பாட வசனத்திலும் கதைகளிலும் கர்த்தத்தாமே நீ கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, இப்போ ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய கிரியை காணப்படட்டும். ஆசீர்வதித்து தாரும். என்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். ஆமாம், இந்த புது வருஷத்தில் இந்த ஸ்பார்க் கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியில் நம்ம நிறைய காரியங்களை வித்தியாசமான நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக அமையும். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்ன நம்ம பார்ப்போமா? அவரே ரட்சிப்பு அளிப்பவர். ஆமாம் பிள்ளைங்களா, இன்னும் ஒரு தடவை நான் அண்ணன் சொல்லி தரட்டா? அவரே ரட்சிப்பு அளிப்பவர். இந்த தலைப்பின் கீழே நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவதாக ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங்கை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்து நீங்களும் இருக்கிற இடத்துல நீங்களும் ஆக்ஷன் பண்ணி தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்க. குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். கூவி அழைக்கிறாரே ஜீவன் தந்த ரட்சகர். சாக்கு போக்கு சொல்லாமலே ஜல்தியாய் ஓடி வந்து, சாக்கு போக்கு சொல்லாமலே ஜல்தியாய் ஓடி வந்து, காக்கும் சட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு. காக்கும் சட்டைகளின் கீழே கண்டடைவாய் ரட்சிப்பு. தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும், தினமும் ஜெபிப்பதாலும் வேதம் வாசிப்பதாலும் திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழிருப்பாய். திட்டமாய் இயேசுநாதர் செட்டையின் கீழிருப்பாய். ஓகே குட்டீஸ், சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங்கை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க. நீங்களும் கூட சேர்ந்து அக்கா பண்ணுற ஆக்ஷனை நீங்கள் பார்த்து நீங்களும் கூட சேர்ந்து ஆக்ஷன் பண்ணி தேவநாமத்தை மகிமைப்படுத்துனீங்க. அடுத்ததான் நம்ம மனப்பாட வசனத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே குட்டீஸ், இங்கே உங்களுக்கு சூப்பரான ஒரு மனப்பாட வசனத்தை சொல்லித்தர வராங்க. வாங்க போய் பார்ப்போம். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கடந்த நாட்களில் 2023ஆம் ஆண்டு நம்ம ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்காங்க? பாதுகாப்பாக நடத்தி எல்லா சூழலையும் ரட்சித்து நம்மளை, நம்முடைய அப்பா அம்மாவை, நம்முடைய அண்ணன் தம்பி மற்றும் மாமா அங்கிள் எல்லாரையும் அத்தை எல்லாரையும் ரட்சித்து இந்த புதிய ஆண்டில் வரும்படி கிருபை செய்தார் அல்லவா? அப்போது
நம்ம ஒரு வசனத்தை இந்த புதிய ஆண்டில் கற்றுக்கலாம். சரிங்களா? 116ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அப்போ இரட்சிப்பின் பாத்திரம் யார்? சகரியா இரட்சணித்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லி இயேசுநாதர் குழந்தையாக இருக்கும்பொழுது தன் கைகளில் ஏந்தி அதை முத்தமிட்டு அதற்கு என்ன செய்கிறாங்க? ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இரட்சணத்தின் பாத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் பிதாவை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பலன்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறு வயது முதற்கொண்டு ஞானத்தினாலும் மனித தயவினாலும் வளர்ந்து ஓங்கினார். ஸோ நாமும் கூட அந்த கர்த்தர் நமக்கு தந்த அந்த பாத்திரமாகிய இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அனுதினம் பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிது? சிறு வயது முதற்கொண்டு வாலிபம் வயது வரைக்கும் நமக்கு மனிதருடைய கண்களில் தயவும் ஆண்டவருடைய கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. அண்ணன் குட்டி பிள்ளைங்களா, மீண்டும் வாங்க அண்ணன் இந்த வசனத்தை சொல்லட்டுமா? நல்லா கவனிங்க. நீங்கள் என் கூட இப்போ சேர்ந்து சொல்லுங்கள். அண்ணன் சொல்கிறேன், நல்லா உற்று கவனித்தா தான் நீங்கள் சீக்கிரமாக இதை மனனம் செய்ய முடியும். ரெடி? 1 2 3. இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். மீண்டும் அண்ணன் சொல்கிறேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 13வது வசனம். பிள்ளைகளா, நீங்கள் நல்லா அழகாக சொல்லுங்கள். இது மனனம் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அந்த வசனத்தை அனுப்பிவிடுங்க. அண்ணன் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? இதை நீங்கள் அழகாக செய்து வரைந்து கூட அதை அழகாக ஒரு சார்ட்டில் வரைந்து அல்லது ஒரு A4 ஷீட்டில் வரைஞ்சி அதை சுற்றி நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? கீழே பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் வருது. வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். ஓகேவா பிள்ளைங்களா? இதெல்லாம் நீங்கள் பழகணும். சிறு வயதுலேருந்தே பழகினாதான் உங்களுக்கு பொதுவான அறிவை தேவன் நமக்கு கொடுப்பார். ஓகே பிள்ளைங்களா? அண்ணன் போயிட்டு வரேன். அடுத்த வாரம் புதிய வசனத்தோடு உங்களை சந்திக்கலாம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஓகே குட்டி, சூப்பராக மனப்பாட வசனத்தை கற்றுக்கொண்டீங்களே. ஆமாம், இந்த சேனல் மூலிமா நாங்கள் கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு மனப்பாட வசனத்தையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது சரி, மற்ற வெளியில் போகும்போது இந்த மனப்பாட வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், அடுத்ததாக நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரி சொல்ல வராங்க, வாங்க போய் பார்ப்போம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. குட்டி பிள்ளைங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது காஸ்பல் ஸ்பார்க் மீடியா சேனல் வழங்கும் ஸ்பார்க் கிட்ஸ் டைம். இப்போது நம்ம ஸ்டோரி டைமுக்கு வந்திருக்கோம். ஆமாம், எத்தனை பேர் ஆவலாக இருக்கீங்க? ஆமாம், இது வரைக்கும் ஸ்டோரி சொல்லாத டேனியல் அங்கிள், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஐயோயோ, யாரும் எழுந்து ஓடிடாதீங்க, சூப்பராக இருக்கும், உட்காந்து கேளுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த பாட்டு பார்த்தோம்ல, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல இல்லை? ஆமாம், நம்ம ஏசப்பாவும் நம்மளை அப்படி தான் என்ன பண்ணுறாரு? பாதுகாக்கிறார் இல்லை? ஆமாம், ஒரு சீனா தேசத்தில் நடந்த ஒரு காரியம். ஆமாம், ஒரு பெரிய காட்டுப்பகுதிக்கு பக்கத்தில் ஒரு குடிசைக்கு பக்கத்தில் அவங்க இருந்த அந்த குடிசையில் இருந்தவங்க ஒரு கோழி வளர்த்தாங்களாம். சரியா? ஆமாம், கோழி வளர்த்து அதை நல்லா பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. சரியா? ஆனால் ஒரு நாள் திடீர்னு அந்த காட்டு தீ பற்றினதுனால என்ன பண்ணிடுச்சு? அந்த குடிசெல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த காட்டு பகுதியில் பயங்கரமான தீ. அந்த வீட்டில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஒரு நாள் கழித்து அப்புறம் என்ன பண்ணாங்க? அந்த காட்டு தீயெல்லாம் அணைச்சி தீயணைப்பு படை வீரர்கள்லாம் வந்து எல்லாம் தண்ணி அடித்து அந்த காட்டை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? சுத்தம் பண்ணிட்டாங்க.
சுத்தம் பண்ணிவிட்டு அந்த படை வீரன் ஒருத்தர் அங்கே இங்கேயும் தண்ணிகளை பாய்ச்சி போயிட்டு எல்லாத்தையும் அணைச்சிட்டு அவர் திரும்பி வரும்போது காலில் ஏதோ ஒரு பகுதி தட்டுப்படுது. என்னடா அது கருப்பாக இருக்குது, தீஞ்சு போயிருக்குது அப்படின்ட்டு காலால் அந்த கருப்பான அந்த பகுதியை எட்டி உதச்சி தள்ளி பார்த்தாராம். பார்த்தா அதுக்கு அடியிலிருந்து அந்த கோழி தன் குஞ்சுகளை அந்த ரெக்கைக்கு கீழே வைத்து பாதுகாத்ததுனால அதுக்குள்ளே அந்த குழிக்குள்ளே இருந்து 5 கோழி குஞ்சுகள் உயிரோடு வெளியே வந்துச்சான். அப்போ அந்த கருப்பாக தீஞ்சு போய் தட்டுப்பட்டது என்ன தெரியுமா? அந்த குஞ்சுகளை ஈன்றெடுத்த அந்த தாய் கோழி தான் இல்லை? ஆமாம், சின்ன பிள்ளைங்களா, குட்டி பிள்ளைங்களா, எவ்வளோ அந்த தாய்க்கோழி அந்த குட்டிகள் மேலே, அந்த கோழி குஞ்சுகள் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் அக்கறையும் இருந்தால் தான் உயிரையே கொடுத்து அந்த குஞ்சுகளை அந்த தீக்கு இரையாகாதபடிக்கு பாதுகாத்து தன் உடலை கருக்கி கொண்டு அந்த குஞ்சுகளை பாதுகாத்து இருக்குது. குட்டி பிள்ளைங்களா, நமக்கு வேணா நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்மையும் அறியாமல் நம்முடைய ஆண்டவர் நம்மளை அருமையாக பாதுகாக்கிறார். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? ஆமாம், நமக்கே தெரியாது நம்மளை ஆண்டவர் அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கிறார். பாருங்கள், இந்த மிக்ஸாம் புயல் வந்தது, எவ்வளோ பேர், எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ கண்ணீர்கள், வேதனைகள் இருந்தாலும் ஜீவன் போகாத அளவுக்கு நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து இந்த புது வருஷத்தில் 2024 ஜனவரி மாதத்தில் இந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்கணும், இந்த ஸ்டோரியை நான் சொல்லணும்னு ஏசப்பா தீர்மானம் பண்ணினதுனால உங்களையும் என்னையும் ஏசப்பா பாதுகாத்திருக்கிறாரு. அவர் கொடுக்குற அந்த ரட்சிப்புன்றது அது விலையேற பெற்றது இல்லை? ஆமாம், அந்த ரட்சிப்பு மாதிரி தான் எப்படி பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து சாக கடந்த நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரோ, அதே போல தான் அந்த கோழி தன் குஞ்சுகளை சாக கிடக்காம அதுங்களுக்கு உயிர் கொடுத்து அது பாதுகாத்தது போல தன்னுடைய சொந்த உயிரையே கொடுத்து ஏசப்பா நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். இந்த ஸ்டோரி கேட்குற அருமையான குட்டி பிள்ளைங்க, நமக்கு உயிர் கொடுத்தாரு, நமக்கு ரட்சிப்பை கொடுத்துறாரு. அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? தன்னுடைய செட்டையின் நிழலில் மூடி மறைத்து பாதுகாத்து ஜீவன் தந்தவருக்காக நாம் வாழணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான நோக்கம். நமக்காக வேறு யாராவது ஜீவன் கொடுத்துருக்குறாங்களா? நமக்காக யாராலையாவது கொடுக்க தான் முடியுமா? முடியாது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி யாரும் எவ்வளவு உயிர் நண்பனாக இருந்தாலும் நமக்கு உயிரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஏசப்பா ஒருத்தர் தான் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜீவனை கொடுத்து நம்மை அவர் ரட்சித்து பாவ குழியிலிருந்து வெளியே வர வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருக்காக நம்ம சாட்சியாக வாழணுன்றதுக்காக இந்த 2024 வருஷத்தை கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சிப்பின் ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஏசப்பா நமக்கு கிருபை தந்திருக்கிறாரே. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை, தேவன் நமக்கு கொடுத்த இலவசமான அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் படிக்கிற இடத்துல, நீங்கள் விளையாடுற இடத்துல, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வட்டாரத்தில், உங்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில், நீங்கள் டியூஷன் போகிற இடத்துல, இல்லை விளையாட ஸ்போர்ட்ஸுக்கு போகிற இடத்துல உள்ள பிள்ளைகளுக்கு அந்த ரட்சிப்பு குறித்து நீங்கள் சொல்லணும். அதை தான் ஏசப்பா விரும்புகிறார். அதுக்காகத்தான் அவர் தம்முடைய ஜீவனையே கொடுத்து நம்மளை உயிரோடு இன்றைக்கு வைத்திருக்கிறார். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? அந்த கோழி தன் குஞ்சுகளை பாதுகாத்தது போல பாவத்திலிருந்து, சாத்தான் பிடியிலிருந்து, பிசாசின் வல்லமிலிருந்து, சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கா? நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நான் உம்மோடு நெருங்க வேண்டும். ஏசப்பா ரொம்ப நல்லவர் தான்.
ஆனால் ரட்சிப்பின் அனுபவம்ன்றது ரொம்ப வித்தியாசமானது. பாவத்தை ஒத்துக்கொண்டு அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுவதற்கு வகை தேடி அதுக்கான வழி இயேசுதான் என்பதை நாம் உணர்ந்து நம் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த பாவத்தை இனி செய்யாதபடிக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க பத்தியா, அதுதான் ரட்சிப்பு. அவரே நமக்கு ரட்சிப்பளிப்பவர். ஆகவே அவரை நோக்கி பார்க்கலாமா? ஓகே குட்டி, சூப்பரான ஒரு ஸ்டோரி நீங்கள் கேட்டீங்க. இந்த நாள் எப்படி உங்களுக்கு பிரோஜனமாக அமைஞ்சதா? இந்த நாள் இந்த கிட்ஸ் டைமை நம்ம முடிக்க போகிறோம். நம்ம எல்லாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி கைகளை கூப்பி கடைசியாக நம்ம க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி நம்ம இந்த கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியை நம்ம முடிப்போம். அன்பும் இரக்கமும் நீடிய சாந்தம் உள்ளவரே, இந்த நாளிலே இந்த கிட்ஸ் டைம் நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் மனதில் ஆழமாய் பதிந்திருக்கட்டும் தகப்பனே. ஒருபோதும் அந்த பிள்ளைகள் ஆண்டவரே கற்றுக் கொடுத்த மனப்பாட வசனம், அவங்க கேட்ட கதைகள் எதுவும் மறந்து போகாதபடி தேவன் தாமே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் படிப்பின் காரியத்தில் கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. படிக்கிற இடத்திலும் ஆண்டவர் இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அண்ணன் இந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கேன், எனக்கு படிப்பே வரல என்று நினைத்து கொண்டு இருக்கலாம் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீ ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் நீ ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளோட குடும்பத்தால் இருக்க ஒவ்வொரு அவங்க தகப்பனார் அவங்க தாயார் ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பம் இந்த பிள்ளைகள் மூலியமாய் ஆண்டவரே அவங்க குடும்பம் செழிக்கட்டும். இந்த பிள்ளைகள் மூலியமாய் ஆண்டவரே தகப்பனே ராஜா அவங்க குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே இந்த பார்த்துக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த புதிய ஆண்டிலே நீர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே அவரே ரட்சிப்பளிப்பவர், நீர் மாத்திரமே ஆண்டவர் ரட்சிப்பை தருகிற தேவன். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை நீர் ரட்சித்து ஆண்டவரின் குடும்பங்களை ரட்சித்து நீர் ஆசீர்வதித்து இந்த புதிய ஆண்டில் நன்மையும் கிருபையும் எங்கள் வாழ்க்கையில நீ தொடர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீ ஆசீர்வதியும் வழிநடத்தும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஓகே குட்டீஸ், பாய். நம்ம இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம்.